அது மாதிரி ஆப்டிடியூட்டை பொறுத்தவரை என்ன வந்து வராதுன்னு மட்டும் விட்டுறாதீங்க, எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஆப்டிடியூட்டை பொறுத்தவரை என்ன வந்து அந்த வழக்கமான மேக்ஸை விட என்னென்னா வந்து அந்த கட்டம் போடுற மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஈஸியாக நிறைய போட்டு பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம், ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். நிறைய ஃபார்முலா மேக்ஸை விட என்னென்னா வந்து அது ரொம்ப ஈஸி. நான் ஃபார்முலா போட்டு பார்க்குறத விட என்னென்னா வந்து டைம் எடுக்கவும் செய்யாது, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். நிறைய ஒர்க் பண்ண மட்டும் செய்யணும். பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்து நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா என்னென்னா நம்ம ஆப்டிடியூட்டை பொறுத்தவரை நிறைய ஸ்கோர் பண்ணிடலாம். நான் ஸ்கூலில் வந்து +2 பொறுத்தவரை 199 போட்டு பண்ணியிருந்தேன் நான் மேக்ஸில். அப்புறம் விட்டாச்சு, சுத்தமாக டச்சே இல்லாமல் ரொம்ப காலமாக போயிடுச்சு. இப்போ என்ன நான் வந்து மேக்ஸிமம் ஃபுல்லாகவே பண்ணிகிட்ருக்கேன், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ நாள் கழிச்சு பண்ணிகிட்ருக்கேன், ஃபுல்லாக ஸ்கோர் பண்ண முடியுது. பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நம்மளால் முடியாது மட்டும் நினைக்காதீங்க, முடியும் மட்டும் நினைங்க. மேக்ஸ் வந்து என்னென்னா வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க, எந்த ஏரியா விட்டுறாதீங்க. அது சொல்லணே, நார்மலாக எக்ஸ்கியூஸ் விட்டால் சயின்ஸ் மட்டும் எக்ஸ்கியூஸ் விடலாம், விட்டுறாதீங்க. சயின்ஸ் படிங்க. ஆனால் என்னென்னா வந்து நான் சொல்கிறேன் 100% நம்ம வந்து சயின்ஸில் ஸ்கோர் பண்ண முடியாதுன்றதுனால தான் சொல்கிறேன் நான். 100% ஸ்கோர் பண்ணுறது கஷ்டம், அதனால தான் சொல்கிறேன் நான். நம்ம வந்து நிறைய படிச்சிருந்தா கூட நான் வந்து அந்த அப்ளைடு சைடில் நிறைய வந்து பண்ண முடியாது. அதனால் நான் வந்து சயின்ஸை பொறுத்தவரை நான் வந்து கொஞ்சம் விட்டுட்டா கூட நான் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். சயின்ஸுக்கு நிறைய டைம் ஒதுக்கிட்டு மற்றதுக்கு டைம் ஒதுக்கலைன்னு என்னாங்கன்னா டோட்டலாக வேலை வாங்க கூட முடியாது. பார்த்தீங்கன்னா அதனால் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் என்னென்னா வந்து ஒருபடியாக மற்ற சப்ஜெக்ட் பண்ணணும்னா ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணிடலாம். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. விஓ எக்ஸாம் பற்றி ஒரு விஓ பொறுத்தவரை என்னென்னா வந்து பொதுவான தான். ஸ்கூலில் 6லேருந்து 10 வரைக்கும் படிச்சிங்க அப்படின்னா குரூப் 4 விஓவும் உறுதியாக அடிச்சிடலாம், பயப்பட வேண்டாம். 6லேருந்து 10 வரைக்கும் உள்ள எல்லா சப்ஜெக்ட்டுமே விடாமல் படிச்சோம் அப்படின்னா போதும். குரூப் 4 விஓவும் பாஸ் பண்ணுறது ஈஸிங்க, பயப்பட வேண்டாம். குரூப் 2 படிக்கணும்னா எக்ஸ்ட்ரா நிறைய படிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா குரூப் 4 விஏவும் போதும், இல்லை நான் 10th தான் முடிச்சிருக்கேன், அப்புறம் பாலிடெக்னிக் ஏதோ போனதுனால அப்புறம் டிகிரிலாம் பண்ணல அப்படின்னாங்கன்னா பெஸ்ட்டு, பிரச்சனையே இல்லை. விஏவும் குரூப் 4 ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்த வர எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு 2013 கடைசியிலே வேலை வாங்கி உட்காந்துடலாம், வேலையில் உட்காந்துடலாம். உறுதியாக நான் கேரண்டி சொல்கிறேன். நான் 6லேருந்து 10 வரைக்கும் படித்தா போதும், வேலையில் உட்காந்துடலாம். மற்றதுக்கு படிக்கிறதா நிறைய தேடி படிக்க வேண்டியிருக்கும். அதனால தான் இன்னொன்று என்னென்னா வந்து குரூப் 4 படிக்கிற அளவுக்கு படித்தா ஒன்றுலாம் என்னன்னா குரூப் 2 ஒரு வேலை உறுதியாக இருக்கும். குரூப் 2 நிறைய போஸ்ட் என்னன்னா வந்து 5 to 28 கேட்டகரியில் வரும். பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கேட்டகரி வரும். இப்போ குரூப் 4 அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கும். குரூப் 2 அசிஸ்டன்ட் கேட்டகரி வரும். பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் மேக்ஸிமம் வாங்கிடலாம். அதாவது நான் வந்து ஸ்கூல் புக்ஸ் 6லேருந்து 10 வரைக்கும் ஒழுங்காக படித்தோம் அப்படின்னா, ரொம்ப தரவாக படிக்கணும், எந்த போர்ஷனை விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி படித்தோம் அப்படின்னாங்கன்னா உறுதியாக வேலை வாங்கிடலாம். தமிழை பொறுத்தவரை என்னென்னா வந்து தமிழ்நாடு உரைநடையை பொறுத்தவரை என்னென்னா வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்ஸ்லேயே. பார்த்தீங்கன்னா சில அடைமொழிகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து இலக்கிய புக்கில் படித்தா கூட நிறைய புக்கில் இருக்காது. அதெல்லாம் கேட்டாங்கன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறதுக்காக 6லேருந்து 10th வரைக்கும் படித்தா போதும், ரொம்ப பெருசாலாம் பயப்பட வேண்டாம். ஈஸியாக வேலை ஒன்று வாங்கிடலாம். குரூப் 4 விஏவும் வாங்குறது பிரச்சனை இருக்காது. நம்ம விஓ போர்ஷன்றது தனியாக ரெடி பண்ணிக்கலாம், பயப்பட வேண்டாம். ஏன்னா அது எக்ஸாம் முன்னே என்னென்னா வந்து யார்கிட்டே கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கலாம், ஆன்சர் ரெடி பண்ணிடலாம், அது சாப்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா ரெடி பண்ணுறதுலாம் ஒன்றும் கிடையாதுங்க, ஒன்றும் இல்லை. இப்போ கோஆப்ரேட்டிவ் கிளாஸ் நான் தான் எடுத்தேன், நான் ரெடியில் ஒன்றுமே தெரியாது, சார் எடுத்துருங்க அப்படின்ட்டாரு. அதுக்கு ஏகப்பட்ட புக்கை ரெஃபர் பண்ணி பிறகு கோஆப்ரேட்டிவ் வெப்சைட்லாம் தேடி எடுத்து கோஆப்ரேட்டிவ் எடுத்தேன் நான். எடுத்தவங்க அங்கே படித்தா ஒரு 42 பேர் படித்தேன், 42 பேரும் பாஸ் பண்ணிட்டாங்க. படித்த 42 பேரும் பாஸ் பண்ணாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. என்ன சப்ஜெக்ட்னாலும் ரெடி பண்ணிடலாம், மெட்டீரியல் ரெடி பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். எக்ஸாம் கிட்ட வரட்டும் பார்த்துக்கலாம். அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடினா அவங்க வந்து உறுதியாக விஏஓ சிலபஸ் அப்படி தான் பேட்டர்ன் இருக்குது மாற்றலை அப்படின்னாங்கன்னா உறுதியாக ரெடி பண்ணிடலாம். இல்லை அது ஆக்சுவலாக அந்த சிலபஸ் எடுத்துருவாங்கன்னு அப்படி எனக்கு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வட்டாரம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குறைச்சிருவாங்க அப்படிங்க விஏஓ பொறுத்தல. அந்த பேட்டர்ன் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லித்தராமல் எல்லாருமே என்னென்னா வந்து ஏன்னா ட்ரைனிங்கில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே என்னென்னா வந்து கற்றுட்டு போய் என்னென்னா வந்து பண்ண முடியாது. எங்கே கற்றுக்கிற முடியும்? ஏன்னா பட்டா சிட்டா அடங்கல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்னென்னா வந்து ஒவ்வொன்றும் எல்லோரும் தெரிஞ்சுக்க முடியாது. அங்கே போய் ப்ராக்டிக்கலாக பார்த்தா தான் தெரியும். பழைய பேட்டர்ன் தான் மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது என்னென்னா வந்து பழைய பேட்டர்னில் என்ன இருக்கும் அப்படின்னா தமிழ் இருக்குமா இல்லையா இதுதான் பிரச்சனை இருக்கும். இருக்குமா விஏஓ மட்டும்தான் என்னென்னா வந்து புது பேட்டர்ன் சிலபஸ் கொஞ்சம் மாறலாம். மற்றபடி மேக்ஸிமம் என்னென்னா வந்து புது சிலபஸ் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படிங்க புதுசாக போட்ட சிலபஸ் வர வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதில் எது இருக்காது அப்படின்னா தமிழ் இருக்குமா இருக்காதான்றது தான் டவுட் தான். மேக்ஸிமம் வந்து பழைய லெவலில் இருக்காது. ஒரு 100 கொஸ்டின் தமிழ் இருந்து இல்லை தமிழ் இங்கிலீஷ் இருந்து அந்த மாதிரி ஒரு டிசைனிங் ஃபேக்டராக இருக்காது. லிட்ரேச்சர் சைடில் இருக்கலாம், ஒரு 10 கொஸ்டின் 20 கொஸ்டினாக இருந்து இருக்கலாம். ஏற்கனவே பொது தமிழிலே இருக்கும், ஜிகேலே இருக்கும் இல்லையா, பொது அறிவு பகுதியிலே இருக்கும். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் யார் எழுதுனா அதை எழுதுனான்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வரலாம்.